துளார ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த புத்தாண்டு பலன், குரு பெயர்ச்சி பலன் இரண்டையும் இணைத்து இந்த பகுதியில் பார்ப்போம். துளாராசி ராசிகளில் மிகவும் பலமான நல்ல சிறப்பான ஒரு ராசி. துளாராசி வருட ஆரம்பத்தில் லக்னா ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ஏறக்குறைய எல்லா ஆண்டுகள்லேயும் லக்னாதிபதியான ராசி அதிபதியான அந்த சுக்கிரன் பெரும்பாலும் உச்சத்தில் தான் இருக்கும். ஏனென்றால் சூரியனுக்கு கூடவே செல்லுகின்ற கோள்களில் புதன், சுக்கிரன், அது சித்திரை மாதத்துக்கு அருகில் வரும்பொழுது எப்படியும் மீனம், மேஷம் போன்ற இடங்களில்தான் இருக்கும். எனவே சுக்கிரன் மிக பலமாக இருக்கின்ற நேரம் ஆண்டு துவக்கம். இந்த ஆண்டின் பலன்களை நிர்ணயம் பண்ணும்போது ஏறக்குறைய சனி கிரகம், அது வருடக்கோள்கள் 4 பேர், அதில் சனி முதன்மையானவர். சனியினுடைய பலன்கள் ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் ஒரு வீட்டில் இருக்கும். அதன் பிறகு ஏறக்குறைய ராகு கேது 1.5 ஆண்டுகள் ஒரு வீட்டில் இருக்கும். அதை அடுத்து குரு ஓராண்டு காலம் ஒரு வீட்டில் இருக்கும். எனவே வருட பலன்களை ராகு கேதுகள், சனி, குரு இந்த 4 தீர்மானிக்கின்றனர். மற்றதெல்லாம் மாதக்கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 மாதக்கோள்கள். சந்திரன் தினசரி ஒரு நட்சத்திரமாக கடந்து 2.25 நாளில் ஒரு ராசியை கடக்கும். இந்த அடிப்படையில் இப்போது வருட ஆரம்பத்தில் 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. ராசிக்கு 5இல் சனி. சனி 5இல் இருந்தால், 5க்குடையவர் 5இல் இருந்தால் ஒரு வகையில் நன்மை. அதாவது பூர்வீகம், முன்னோர்கள் வழியான நலன்கள், பதவி போன்ற சிறப்புகளுக்கு ஒரு இடம்தான். ஆனால் 5இலே ஒரு பாவகிரகமான சனி இருந்தால் ஏறக்குறைய வழக்கத்திற்கு அதிகமாக தேவையற்ற செலவினங்கள் ஏற்பட்டு பலவிதமான செலவுகள் ஏற்படும். நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான சிரமங்கள் ஏற்படும், பிள்ளைகளுக்கு தொல்லைகள் ஏற்படும் என்பது ஒரு கணக்கு. அதாவது 5இலே உள்ள கிரகம் புத்திரர்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் அது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. எனவே ஒரு வகையில் துளாராசி, அதாவது சுக்கிரன் வீடுகளை ராசிகளாக கொண்டவர்களுக்கு சனி தான் நன்மை செய்யும் கிரகம். அதாவது சனி கிரகத்துக்கு இணையாக துலா லக்னத்துக்கு, துலா ராசிக்கு நன்மை செய்யும் ஒரு கிரகம் வேறு கிடையாது. அது சிரமங்களை தரக்கூடிய 5இல் இருந்தாலும் ஒரு வகையில் நன்மையே செய்யும். அடுத்து ராகு கேதுகள். 6இலே ராகு, 12இலே கேது. 6இல் உள்ள ராகு பெரும்பாலும் நல்ல பலனை தரும். 6ஆம் இடம் 3, 6, 11இல் பாவர்கள் எல்லோரும் நன்மை செய்வார்கள் என்கிற அடிப்படையில் அதிக நன்மை செய்கின்ற கோள் ராகுவும் ஒன்று, அது 6இல் உள்ளது. அப்போது 12இல் உள்ள கேது சில தேவையற்ற செலவுகளையும், உறவினர்கள் விரோத போக்கையும், நண்பர்களுடைய விரோத போக்கையும் காட்டும். அதாவது புதன் வீட்டில் உள்ள கேது நட்பு, உறவு, படிப்பு போன்ற வகைகளில் பல சிரமங்களையே கொடுக்கும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் கேதுவினுடைய பலன்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆனால் ராகு நன்மை செய்வார்.
இப்போது ராசி அதிபதியான சுக்கிரன் நல்ல இடத்தில் இருக்கிறார். சனியை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர். அடுத்தது குரு இப்போது 7ல் இருந்து கொண்டு இருக்கிறார். வருட ஆரம்பத்தில் ராசிக்கு 7ல் மேஷத்தில் குரு. இந்த குரு சித்திரை 18ல் பயிற்சியாகிறார். 7லிருந்து 8ஆம் இடத்துக்கு செல்கிறது. ஏறக்குறைய 7வது வீட்டில் இப்போது சூரியன் வருகிறார். ஆண்டு துவக்கம் சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன். அடுத்தது 7லிருந்து 8க்கு செல்கிறார் குரு பகவான். இந்த குரு சூரியனுக்கு மிக அருகில், அதாவது சூரியனுக்கு பின்பக்கம் வெகு தொலைவில் உள்ள கிரகம். இப்போதைக்கு குருவினுடைய தொலைவு பூமியிலிருந்து மிக மிக அதிகம். எனவே குருவினுடைய பலன்கள் சற்று இப்போது பூமியை வந்து அடையாத அளவுக்கு சிரமமாக இருக்கிறது. அது எல்லோருக்கும், அதாவது 12 ராசிக்காரர்களுக்கு இதுதான் இப்போதைய நிலைமை. அந்த குரு அஸ்தமனத்திலிருந்து வெளியில் வந்த பிறகு பிரகாசமான பலன்களை கொடுக்கும். சரி, 7ல் இருக்கிற குரு 8க்கு செல்கிறார். பொதுவாக 8ஆம் இடங்களில் குரு அவ்வளவு நற்பலன்களை கொடுப்பதில்லை என்பது ஒரு கணக்கு. குரு நன்மை செய்யாத இடம் என்கிற கணக்கில் 8ல் உள்ளார். ஆனால் குரு நன்மை செய்யக்கூடிய இடமான 5ல் ஒரு கிரகம் இருக்கிறது. குரு எங்கெங்கே இருந்தால் நன்மை செய்வாரோ அந்த இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் குரு இருக்கும் இடத்தில் எந்த கெடுதலும் செய்யாது. இப்போது குருவின் வேலையை சனியே செய்துவிடும். அதாவது சனி சில நன்மைகளை செய்துவிடும். அதுபோல கிரகங்கள் ஒன்றுக்கொன்று வேதை என்றால் ஒரு பலனை இன்னொரு கிரகம் தடுப்பது. ஒரு கிரகத்தின் சுப பலனையும் தடுக்கும், தீய பலனையும் தடுக்கும். அதனால்தான் சில நேரங்களில் சில வேலைகள் நடக்க முயற்சிக்கும், ஆனால் நடக்காமலேயே தள்ளி கொண்டு போகும். அந்த வகையில் இப்போது குருவினுடைய பலனும் ஏறக்குறைய சனி கிரகத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு சனி நன்மை செய்வதாக மாறிவிடுகிறது. அதற்கு அடுத்தது நாம் இயற்கையாக சூரியனுடைய பாதையை, சூரியன் 7ல் மேஷத்தில் இருக்கும்போது சித்திரை மாதம் முழுக்க நல்ல இடம். அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லும். அதாவது வைகாசி மாதம் ரிஷபத்திற்கு செல்லும். இந்த ரிஷபராசியில் சூரியன் இருக்கும்போது ராசிக்கு 8ஆம் இடம். அது ஏறக்குறைய துலா ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு மாதம் கொஞ்சம் கடினமான பலன்களையே தரும். அவ்வளவு குறிப்பிட்டு சொல்லும் நன்மைகள் இருக்காது. அதன் பிறகு வைகாசி மாதம் ஆனி மாதம் 9ல் சூரியன். அதன் பிறகு 9, 10, 11, அதாவது ஆனி, ஆடி, ஆவணி எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மையே கொடுக்கும். இந்த அளவில் பெரிய பலன்கள் எல்லாமே நடக்கும். அடுத்து குரு வக்ரமாகிறார். ஐப்பசி மாதம் அளவிலெல்லாம் குரு வக்ரமாகி ஒரு சில மாதங்கள் நீடித்து வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது 8ஆம் இடத்து பலனை கொடுப்பதற்கு பதில் 7 பலனையும் சுப பலன்களையே கொடுக்கும். அதாவது நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு கிரகம் வக்ரகதியில் திரும்பும்போது பலன்கள் மாற்றி கொடுக்கும். அப்போது 8னுடைய பலன் நன்மையாக மாறிவிடும். இந்த நிலையில், அதாவது வருடத்தின் பிற்பகுதியில் மிக நல்ல பலன்களையே தரும். அதே போல இப்போது 5ல் உள்ள செவ்வாய் படிப்படியாக ஒரு மாதத்தில் 1.5 மாதத்தில் 2 ராசிகளை கடந்து மேஷம், ரிஷபம் அப்படி என்று வரும்போது ஏறக்குறைய செவ்வாய் கிரகம் 7ஆம் இட அதிபதியாக பல நன்மைகளை செய்யும். அது ரிஷபத்தில் வருகின்ற மாதங்களில் மட்டும் சற்று சிரமம் இருந்தாலும் அதன் பிறகு தொடர்ந்து நன்மையை செய்யும். இப்போது
செவ்வாய் கிரகமும் கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் அளவில், அதாவது கடக ராசிக்கு வருகிறது. கடகத்தில் வந்தால் செவ்வாய் நீச்சம், ஆனால் ராசிக்கு அது 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பதால் தொழில் மேன்மை, போக்குவரத்து போன்ற நன்மைகளை செய்யும். சற்று ஏறக்குறைய 8 மாதங்கள் அந்த கடகராசியிலேயே செவ்வாய் கிரகம் சுற்றி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த அளவுக்கு நீண்ட காலம் ஒரு ராசியில் செவ்வாய் தங்குவது அபூர்வம். அந்த அபூர்வமான சூழ்நிலையில் செவ்வாய் 8 மாதங்களுக்கு அளவுக்கு 7 மாதம் 8 மாதம் ஒரே ராசியில் இருக்கிறது என்கிற பொழுது அது 10ஆம் இடமாக அமைவதால் தொழில் வளம் நன்றாக அமையும். அதாவது 5இல் உள்ள சனி நேரடியாக நன்மை செய்யாத கிரகம் என்றாலும் அதுவும் நன்மை செய்ய, குரு நன்மை செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருக்க மற்ற கிரகங்கள் பல அனுகூலங்களை காட்டுவதால் இந்த ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அதிக அளவில் இல்லாவிட்டாலும் நடுத்தரமான நற்பலன்களையே தரும் என்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆக இந்த ஆண்டு அதாவது மீடியம் நடுத்தர நிலையில்தான் துலாத்தின் பலன் இருக்கிறது. நன்றி, வணக்கம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. செம்பையா. நன்றி, வணக்கம்.